நாங்கள் நியூராலஜி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு 15 ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படின்னா, பெருசாக பக்கவாதத்துக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ கார்டியாலஜிஸ்ட்லாம் பார்த்தாங்கன்னா, இம்மீடியட்டாக ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இம்மீடியட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங்லாம் இதெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாகவே இருந்தது. ஆனால் அந்த டைமில் தான் டைரெக்டாக ஒரு ட்ரக்கு கொடுத்து அந்த பிரெயினில் உள்ள கிளாட்லாம் கரெக்ட்லான்ற கண்டுபிடிப்பு மூளையில் வந்துட்டு இருந்தது. அப்போ தான் நாங்கள் வந்து சரி மூளைக்கும் இந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது இந்தியாவில், சுவிட்சர்லாண்டில் ஒரு சில சென்டர்ஸில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் இந்த விஷயத்தை நம்ம இதயத்தை காப்பாற்ற முடிகிறது, அது ஆஸ் ஈக்குவல் நம்ம எந்த ஒரு செயல்பாடும், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரெயினில் ஒரு சிபியூ மாதிரி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதையும் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் தேடி அதை போய் படிச்சுட்டு வந்தோம். பட் அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு வந்து நிறைய பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்டர்வென்ஷன்றது இப்போ வளர்ந்துட்டு வருது. ஸோ நிறைய பேர் இதனால் வந்து இந்த டிசீஸ்னால் காப்பாற்றப்பட்டிருக்காங்க.